ஊருக்குள்ள திருவிழான்னு சொன்னா பக்தியோட வீடு வாசல்லாம் சுத்தம் செய்யணும். ஆமா ஆமா, பாத்திரம் மண்டபம்லாம் சுத்தம் செய்யணும், குளிக்கணும், புத்தாடை உடுத்தணும். ஊருக்குள்ள திருவிழா காப்பு கட்டியாச்சு, மூர்த்த கால் உண்டியாச்சுன்னா எவ்வளவு நாகரிகமா இருந்த நம்ம. திருவிழான்னா ஒரு பயம் இருந்தது, கடவுள்னா ஒரு பக்தி இருந்தது. அந்த பயம்தான் பக்தியாக மாறியது, பக்தி தான் நம்மளை செம்மைப்படுத்தியது. இன்னைக்கு அப்படி இல்லை. திருவிழானாலும் சாராய கடை தேவைப்படுது, யாராவது இறந்துட்டாலும் சாராயம் தேவைப்படுது. நல்லதுக்கும் சாராயம், கெட்டதுக்கும் சாராயம் குடிச்சுட்டு ஆடுற ஆட்டம் தாங்க முடியல. இந்த திருவிழா என்ற பக்தி களம் கூட நாளைய சமுதாயமான இளைஞர்களை சரி செய்யவில்லை என்றால் வேற எந்த களம் சரி செய்யும் நாளைய தலைமுறையை? நினைச்சு பாருங்க. திருவிழான்னா இன்னைக்கு குத்தாட்டம் போடுறதுதான் திருவிழான்னு ஆகிப்போச்சு. சாராயம் குடிச்சிட்டு ஆடுனா தான் திருவிழான்னு ஆகிப்போச்சு. அதை விட பெரிய கொடுமை, அந்த வெடி போட்டியை தலையில வச்சு அந்த தம்பி ஆடினாரு, ஏன் அங்கமே பதறிடுச்சு. நல்ல வேலை எங்கிட்ட விட தெரிஞ்சாப்புல. எங்கிட்டாவது விழுந்திருந்தா என்ன ஆகிறது, இல்லை அவர் தலையிலே விழுந்திருந்தாலும் என்ன ஆகிறது? விபரீதம் புரியாமல் இந்த இளைய சமுதாயம் மாறியதுதான் ரொம்ப வேதனையான விஷயம். கொண்டாட வேண்டியதுதான். அதற்காக இப்படியெல்லாம் இல்லாமல் நாளைய சமுதாயத்தை நல்ல விதமாக மாற்றுவதற்கு தாயும் தந்தையும் ஆக மாதா பிதா குரு தெய்வம் சொல்ற அந்த 3 பேருக்கு முக்கிய பங்கு இருக்கு. அதனாலே அனைவரும் சிறப்போடு இந்த திருவிழாவை கொண்டாடி நல்ல விதமாக வாழ்வோம். அது இறை சிந்தனையோட ஊருக்குள்ள கோயிலை கட்டி வச்சு நம்மளாம் சரியா இருக்கணுங்கிறதுக்கு தான். ஆனால் இந்த நாட்டில் ஓரறிவு முதல் 6 அறிவு உள்ள சீவராசிகள் இருக்கு. மரம் செடி கொடிகளுக்கு ஓரறிவு, புழு பூச்சிகளுக்கு ஈரறிவு, நீரில் வாழ்வன மூலறிவு, பறவைகளுக்கு 4 அறிவு, மிருகங்களுக்கு மனிதல்ல பல பேருக்கும் 5 அறிவா. ஓரறிவுன்னு சொல்ற மரம் செடி கொடி, அதுல மரம் தான் கோயில்ல கொடி மரமா இருக்கு. கோயிலுக்குள்ள போனா 6 அறிவு படைச்ச நம்ம அந்த ஓரறிவு படைச்ச மரத்தை கும்பிடுறோம். அப்ப மரம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு பாருங்க. இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இந்த பூமியில எண்ணற்ற மரங்கள் இருக்கு. புங்க மரம், புளிய மரம், ஆலமரம், வேப்ப மரம், மாமரம், பலாமரம், அரச மரம், எண்ணற்ற மரங்கள் இருக்கு. எல்லா மரமும் மரம் அல்ல. எல்லா மரம் தான் நின்னா மரம், விழுந்தா விறகு. சில மரம் நின்னாலும் மரம், விழுந்தாலும் மரம். அதான் அந்த கொடி மரம். வீட்டில் இருக்க உத்தரம், நில, சன்னல், கதவு இவையெல்லாம் நின்னாலும் மரம், விழுந்தாலும் மரம். அதுபோலதான் சில மனிதர்கள் நின்னாலும் மனிதர்கள், விழுந்தாலும் மனிதர்கள். அந்த வகையிலே கோயிலில் ஓரறிவத்த மரம் ஆக இறைவனை வணங்குகிறது, இறைவனுக்கு உபயோகமாக இருக்கிறது. 6 அறிவு படைத்த நாம எப்படி இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை நாளைய தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும். ஈரறிவு புழு பூச்சி எறும்பெல்லாம் சேர்ந்து ஒரு சிவனை வழிபட்டதுனால தான் அந்த ஊருக்கு பேர் திருவெரும்பூர்னு பேர். போயிருக்கெல்லாம் திருச்சி பக்கத்தில் திருவெரும்பூர். திருவெரும்பூர் அங்கே இருக்க ஈசனுக்கு அபிஷேகம் கிடையாது, ஏன்னா புற்றாக வளர்ந்தவர் லிங்கம். அந்த புற்றா இருக்கிறதுனால பாலை அபிஷேகம் சொன்னா கரைஞ்சு போயிடும்னு அபிஷேகத்தை வேறு இடத்துல நடத்துகிறார்கள், இன்றும் நடக்கிறது. அப்போ எறும்பு வழிபட்ட இடம், அடுத்து பாருங்க ஆமை வழிபட்ட இடம், அடுத்து பெருச்சாளி வழிபட்ட இடம், அதுபோல திருவானைக்கா செலந்தி வழிபட்ட இடம், யானை வழிபட்ட இடம், அதுபோல பசுமாடு வழிபட்ட இடம் திருக்கோகர்ணம். இப்படி எண்ணற்ற சீவராசிகள் எல்லாம் இறைவனை வழிபடும் பொழுது நாம் 6 அறிவு படைத்து இல்ல உலகத்தை எல்லாம் நினைக்கிற நம்மளால மனசு இருக்கு பாருங்க. மனசுனா என்ன அர்த்தம்? மந்திரம்னு பேரு. மண் நினைப்பது, திறம் காப்பாற்றுவது. நினைப்பவர்களை காப்பாற்றுவதற்கு பேர் தான் மந்திரம். அந்த மந்திர எந்திரங்களாலே கடவுளை வியாபித்து கடவுளை வழிபட்டு அந்த கடவுளுடைய அருளாலே நல்ல விதமாக வாழ்வதற்கு இந்த திருவிழாக்களை கொண்டாடுகிறோம். திருவிழா திருவிழாவாக நடைபெற வேண்டும் என்பதிலே எல்லோரும் அக்கறை கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது சமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் வரலாறா பண்ணமும் பாடி ஒரு வளர்தென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து தனி கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்சிறுத்தி பேர் பெருக்கி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளை என நாளும் பேச வந்த கண்மணியே எங்கள் வாழ்வே இதய கனி
குல மக்கள் எல்லாம் என்றும் நம் இதய கனி. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே, என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. வாழ்வு முன்னேறு. பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம், வாழும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம். பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம், பாடுபடும் ஏழை முகத்தை காணும் போது இன்பம். பேராசையால வந்த துன்ப சுயநலத்தின் பிள்ளை, சுயநலமே இருக்கும் நெஞ்சு அமைதி என்றும் இல்லை, அமைதி என்றும் இல்லை. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக. நிலவுமே. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நதியை போல நாம் பயன்பெற வேண்டும், கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். நதியை போல நாமும் நடந்து பயன்பெற வேண்டும், கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும், வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும். வாழ வாழ்க்கை உலகில் எங்கும் விளங்கிட வேண்டும், விளங்கிட வேண்டும். நீ நாங்க முன்னேற, இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக. நன்றி. எங்க ஆத்தா தட்டுது கை, மற்றவெல்லாம் கை தட்டக்கூடாதா பாருங்க.